விஜய் வந்து வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தியும், அதே டைமில அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள கொண்டு வரதுக்கும் நெறைய சிரமப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்குற காவேரிக்கு மனதளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து நெறைய விஷயங்கள் பேசணும் அப்படி சொல்லிட்டு வராரு. காவேரி அவாய்ட் பண்றாங்க. இத பார்த்து விஜய் வந்து "ஏன் இப்படிலாம் பண்றா இவ?" அப்படி சொல்லிட்டு டென்ஷனா வராரு. "இவ வந்து ரொம்ப பொசசிவா இருக்கா. நான் வெண்லா கூட இப்போ வந்து இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாளா? என்ன பண்ணணும்னு நெனைக்கிறான்னு தெரியலையே. வெண்லாவ இவ தானே கூட்டிட்டு வந்தா. ஏன் இப்படிலாம் பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து என்ன பண்றாரு, காவேரிட்ட போய் பேசுறாரு. "ஏன் ஏன் காவேரி இப்பலாம் முன்ன மாரி இருக்கவே மாட்டேங்கிற? எப்போ பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்க. என்கிட்டயும் சரியா பேச மாட்டேங்கிற. அதே மாரி நான் ஏதாவது கூப்பிட்டா கூட வந்து என் கூட வரவும் மாட்டேங்கிற." அப்படின்னோனே, உங்களுக்கு தான் வெண்ணிலா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தானே டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அவங்க கூட தானே பேச போறீங்க. அப்புறம் நான் என்னங்க பேசுறது உங்ககிட்ட? ஏன் நீ தானே வெண்லாவ கூட்டிட்டு வந்த. அப்போ வெண்லா கூட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா? அவளுக்கு பழைய ஞாபகம் எடுத்துட்டு வரக்கூடாதா? நான் சொன்னேனா அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் ஏங்க சொல்ல போறேன்? எனக்கு என்ன உரிமை இருக்கு சொல்றதுக்கு? நீங்களும் நானும் கொஞ்ச நாள்ல பிரிய போறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற? ஏங்க நீங்க தானங்க கான்ட்ராக்ட் பத்தி நெறைய விஷயங்கள் பேசுவீங்க. இப்போ கூட பாருங்க என்கிட்ட சைன் அதனால தான் வாங்கணும்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படின்னும்போது நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ! இவ எதுக்கு எடுத்தாலும் அதிலேயே வராளே! இவளுக்கு வந்து கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் சொல்லலான்னு பார்த்தா, எதுவுமே கூடயே வரமாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறீங்க? என்னடா இது உண்மைய சொல்லிட்டாளேன்னு யோசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, நீங்க போங்க. உங்களுக்கு வெண்ணிலா காத்துட்ருப்பாங்க. நீங்க அந்த வேலைய போய் பாருங்க. அத விட்டுட்டு தேவையில்லாம ஏங்க என்கிட்ட டைம் வேஸ்ட் பண்றீங்க? நானும் போய் வேலைய பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியலையே! ஏன் இந்த காவேரி இப்படி இருக்கான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் என்ன நோஸ் கட் பண்ணிட்டே இருக்காளே! அப்படி சொல்லிட்டு டென்ஷனா உட்காந்துருக்காரு. அப்ப தாத்தா வந்து அப்படியே பார்க்குறாரு. "என்னப்பா என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "இல்ல தாத்தா காவேரி ஏன் தான் இப்படி பண்றாளோ தெரியல. நீ ஏன்ப்பா இப்படி பண்ற?" அப்படின்னோனே அதிர்ச்சி அடையாரு. "என்ன தாத்தா சொல்றீங்க?" "இல்லப்பா நீ காவேரி கூட டைம் எங்க ஸ்பெண்ட் பண்ற? எப்பவுமே வெண்லா வெண்லான்னு தானே டைம் ஸ்பெண்ட் பண்ற. நான் சொல்றத கேளு. வந்து ஒரு கேர்டேக்கர் வந்து வெண்லாக்கு வச்சுடு. அப்பதான் உனக்கு டைம் கிடைக்கும் காவேரி கூட இருக்கிறதுக்கு. அப்புறம் ஈஸியா காவேரியை நீ சரி பண்ணிடலாம்ப்பா." அப்படின்னோனே, "நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தாத்தா. நான் ஏற்பாடு பண்றேன்." அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி காவேரி ஏன் தாத்தா இப்படி இருக்கா? என்ன சந்தேகப்படுறாளா காவேரி? அதனால தான் இப்படி பண்றாளா? சந்தேகப்பட்டா என்ன எதுக்கு அவங்க வந்து கூட்டிட்டு வர போறா அவ? சரிங்க தாத்தா. அப்ப ஏன் இப்படி பண்றா? இங்க பாருப்பா, அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. அது வந்து ஒரு பயம்ப்பா. எல்லா பெண்களுக்கும் ஏற்படுற பயம். தான் வீட்டுக்காரு தான் கூடவே இருக்கணும். தான் கூடவே எல்லாமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுவா. வேற ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது அவளுக்கு கஷ்டமா தானப்பா இருக்கும். அதனால தான் இப்படிலாம் பண்றா." அப்படின்னோனே, தாத்தா எனக்கு புரியுது தாத்தா. இப்போ அது காவேரி பத்தி புரிஞ்சுக்கோ. அவ உன்ன சந்தேகப்படல. நீ எங்க அவள விட்டு போயிடுவியோன்னு பயப்படுறாப்பா. அந்த பயத்த எதுக்கு காவேரிக்கு குடுக்கணும் நீ? நீ அவ கூடவே இருந்து அவளுக்கு புரிய வைக்கலாம். அதுக்காக தான் சொல்றேன்னு." "சரிங்க தாத்தா அப்படியே பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா சொல்றத ஏத்துக்கிறாரு.